அந்த பழைய பொருட்கள் விக்கிற ஏலக்கடையில வழக்கம் போல அன்னைக்கு ஏலம் தொடங்குச்சு. அந்த கடையோட ஓனர் ஒவ்வொரு பொருளா ஏலம் விட தொடங்கினார். ஜனங்களும் நான் நின்னு போட்டி போட்டுக்கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் ஏலத்துல எடுத்தாங்க. அடுத்து அந்த ஓனர் ஒரு பழைய லெதர் பையில இருந்து ஒரு பழைய வயலினை எடுத்தார். 100 ரூபான்னு சொன்னார். ஒருத்தர் 200 ரூபாய்க்கு ஏலம் கேட்டார். ஒரு லேடி 300 ரூபாய்க்கு ஏலம் கேட்டாங்க. அதுக்கு மேல யாருமே அதை ஏலம் கேட்க முன் வரல. சரி, 300 ரூபாய் ஒரு தரம், 300 ரூபாய் 2 தரம்னு அந்த ஓனர் சொன்னாரு. அப்ப கூட்டத்துல பின்னால இருந்து ஒரு பெரியவர் தன் கையை உயர்த்தினார். சார், நான் ஸ்டேஜ் கிட்ட வரலாமான்னு கேட்டார். ஓகே வாங்க சார்னு ஓனர் சொன்னார். அந்த பெரியவர் அந்த ஸ்டேஜ்ல இருந்த ஒரு சேர்ல உட்கார்ந்தாரு. அந்த பழைய வயலினை தன் கையில எடுத்தார். அது மேல இருந்த தூசிய ஊதினார். அந்த வயலினை கையில பிடிச்சு அமேசிங் கிரேஸ்ங்கிற ஃபேமஸ் கிறிஸ்டியன் சாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா உயிரோட்டமுடையதா வாசிச்சாரு. அவர் வாசிச்சு முடிச்சு சில நொடிகள் அமைதி நிலவுச்சு. இப்ப அந்த கடை ஓனர் அந்த வயலினை எடுத்தார். 10,000 ரூபாய்னு சொன்னார். 15,000ன்னு ஒருத்தர், 20,000க்கு ஒருத்தர், 25,000க்கு ஒருத்தர்னு ஜனங்க ஏலம் கேட்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில 30,000 ரூபாய்க்கு ஒருத்தர் அந்த வயலினை ஏலம் எடுத்தார். இப்ப 300 ரூபாய்க்கு ஏலம் கேட்டாங்கல்ல ஒரு லேடி, அவங்க ஓடி வந்து அந்த கடை ஓனர் கிட்ட ஏன் நீங்க அதை எனக்கு 300 ரூபாய்க்கு தரலன்னு கோவப்பட்டாங்க. அப்ப அந்த ஓனர் அமைதியா சொன்னாரு, உண்மைதான், ஆனா அந்த விலை இப்ப இங்க வாசிச்சாரே இந்த சிறந்த மாஸ்டர்ஸ் டச்சுக்கு முன்னால இப்ப அதோட விலை பல மடங்கு ஏறிடுச்சுன்னாராம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். ஒருவேளை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையும் அந்த வயலின் மேல படிஞ்சிருந்த தூசிய போல பாவங்கிற தூசி படிஞ்சிருக்கா? அந்த பழைய வயலினை போல யாருமே பெருசா விரும்பாத உபயோகமற்ற மதிப்பற்ற தேவையில்லாத வாழ்க்கை போல இருக்கா? நம் பரம தகப்பனோட மாஸ்டர்ஸ் டச் ஆர் தொடுதல் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்திடும். அவர் நம் வாழ்வை தம் கையில் எடுத்து அந்த தூசிய போல நம்முடைய வாழ்வுல இருக்கிற பாவங்களை, சில சுபாவங்களை தம்முடைய சுவாசத்தால ஊதி தம்முடைய அமேசிங் கிரேஸான அந்த ஆச்சரியமான கிருபையை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தினா நம் வாழ்க்கை மிகவும் விலை மதிப்புள்ளதாய், எல்லோராலும் போட்டி போட்டு விரும்பத்தக்கதாய், உபயோகமுள்ள ஒரு வாழ்க்கையா மாறும். தேவையானது ஒன்று, தட் மாஸ்டர்ஸ் டச். அது பிள்ளையே இல்லாதவனை ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றும், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றும், அடிமையை அதிபதியாய் ஆக்கும், சொப்பனம் காண்கிறவனை முழு தேசத்துக்கும் மினிஸ்டரா மாற்றும், ஆடுகளின் பின்னே சுற்றி திரிந்தவன தேசத்தின் ராஜாவாய் உயர்த்தும், திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனை சரித்திரத்திலேயே சிறந்த தலைவனாய் மாற்றும், கதிர்களை பொறுக்கின வயலுக்கே அவளை எஜமானியாய் மாற்றும், சவுலை பவுலாய் மாற்றும், மீன் பிடிக்கிறவனை மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்றும், அடிமை பெண்ணை ராஜாத்தியாய் மாற்றும், மலடியை சிறந்த தீர்க்கதரிசியின் தாயாய் மாற்றும். அந்த மாஸ்டர்ஸ் டச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரும் ஒரு லோவர் மதிப்பை கொடுக்க முடியாது, உங்களை தாழ்த்த முடியாது. ஏன்னா என் தேவனின் பார்வையில் நீங்கள் மிகவும் அருமையானவர்கள். இதுவரை ஒருவேளை அந்த மாஸ்டர்ஸ் டச் உங்க வாழ்க்கையில இல்லனா இன்னைக்கு மனதார அவரிடம் கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில உங்க தொடுதல் வேண்டும், உங்க மாஸ்டர்ஸ் டச் என் வாழ்க்கைய மாற்றணும்னு ஆசைப்படுறேன்னு. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்வுல அந்த மாஸ்டர்ஸ் டச் இடைப்பட்டு உங்க வாழ்க்கையின் தரத்தை முற்றிலும் மாற்றும். My God can pick up nobody and he can make them somebody in front of everybody without consulting anybody.